ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஜூன்ஜிட்டியோடைய உசுமாக்கி அப்படிங்கிற தொடரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். முதல் 2 சாப்டர்ஸ் போட்டிருந்திருப்போம். ஸோ உண்மையிலுமே டோமி மாதிரியான இன்னொரு வித்தியாசமான அவர் ஸ்டைலில் சொல்லப்பட்ட ஒரு கதை தான். இதில் அந்த சுருள் வடிவை அந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸை சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த 2 சாப்டர்ஸுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்க போகுது. பயங்கரமான ஹாரரோடையுமே இருக்க போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம கிரி இருக்கால, அவள் குரசுசோ அப்படிங்கிற சிட்டியில் ஹைஸ்கூலில் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டா. அங்கே தான் போய்கிட்டு இருக்கா. அங்கே அவள் தனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸையுமே உருவாக்கிட்டு இருக்கா. அதில் குறிப்பாக அசாமி குருட்டோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கா. அவள் இன்னொரு டவுன், அந்த டவுனுடைய பேர் மிடோரியாமாஷி அப்படிங்கிற டவுனில் இருந்து இந்த ஹைஸ்கூலுக்கு படிக்க வந்துட்டுருக்கா. அப்படித்தான் இவங்க 2 பேர்த்துக்கு பழக்கமாகி இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப அழகாகவும் இருப்பாள். அதனாலேயே என்னமோ தெரில, இந்த கிரியோடைய ஃப்ரெண்டு சூச்சி இருப்பான்ல, அவனை இப்போ வரைக்கும் இவளை சந்திக்கவே விடலை. அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறத இப்போ வரைக்கும் அவள் சொல்லவே கிடையாது. அதை ஒரு மாதிரி மறைமுக ரகசியமாக தான் வச்சுருக்கிறாள். அந்த அசாமி ரொம்ப அழகாக இருக்கிறனாலேயே அவளை சுற்றி எப்போவுமே பசங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க, லெட்டர் கொடுக்குறது அது இதுன்னு. ஸோ எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அசாமி அது எல்லாமே கேர் பண்ணிக்க மாட்டா. அவள் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு ஈஸியாக தட்டி கழிச்சிட்டு அங்கேருந்து போயிடும். அதே மாதிரி ஒருத்தன் பைக்கில் வரான், என் கூடவா அப்படின்லாம் கூப்பிடும் பொழுது அவன் எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கா. கிரியுமே கூட போயிட்டுருக்கா. அவள் கேட்குறா, நீ ரொம்ப அழகாக இருக்க, பசங்க நிறைய சுற்றுறாங்க, நீயும் கொஞ்சம் இறங்கித்தான் போய் ஏன் ரொம்ப பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, நான் அதை பற்றிலாம் கேர் பண்ண போகிறது கிடையாது, நீ பேசாமல் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் சில ரூமர்ஸ் எல்லாமே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அன்றைக்கி தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஸ்கூல் கிரவுண்டில் வாலிபால் அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் பார்வையாளராக நம்ம கிரி இருக்கா, கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த அசாமி அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கா, அவளும் அங்கே விளையாண்டுட்ருக்கா. அப்போ சுற்றி இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாமே கிரிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கிரி, நீ இன்னும் அசாமி கூட தான் இருக்கியா, நான் சொல்கிறேன் ஒன்று கேளு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான். அவகிட்ட அந்த அசாமிக்கிட்ட ஏதோ ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்குது. அது மூலமாக தான் அவள் பசங்களை அட்ராக்ட் பண்ணுறா இருக்கிறா. அதாவது எப்படி அப்படின்னா, அவகிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி, மேஜிக் பவர் மாதிரி இருக்குது அப்படின்னே, என்னடா இவங்க இப்படி வினோதமாலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கிரி நினைக்கிறா. ஸோ அந்த மந்திர சக்தி மேஜிக் பவர் அவளுடைய நெத்தியில் தலையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுமே கிரிக்கு புரியல. எல்லாமே கேட்டுக்கிட்டு அவள் இருக்கிறான். ஸோ நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு, உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது, அவளை விட்டுறாத, பக்கத்தில் கூட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கும் பொழுது அசாமி அங்கே வந்துடுறா. பேசிகிட்டு இருந்ததை கிட்டத்தட்ட கொஞ்சம் கேட்டுட்டானே சொல்லலாம். பட் இருந்தாலுமே கிரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிளாஸுக்கு போகலவா அப்படின்னு கிரியை அசாமி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே வாஷ் பேஷண்ட்டுக்கு முகம் கழுவிக்கிட்டு இருக்கிறா. கிரி பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கா. அப்போ மூஞ்சியை கழுவிட்டு அவள் டவல் எடுத்து மூஞ்சியை துடைக்கிறா. அப்போ நெத்தியில் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம், மந்திர சக்தி அது இதுன்னாங்களே, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு வடு இருக்குது. ஒரு முன்னாடி ஏற்பட்ட காயத்துடைய தழும்பு அங்கே இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அசாமி அதை கவனிச்சிடறான். நீ என்ன பார்க்குற, நெத்தியில் இருக்கக்கூடிய இந்த வடு, இந்த தழும்பு தானே பார்க்குறியா? அவங்க இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்களா, மேஜிக் பவர் அது என்னமோ சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இந்த தழும்பு இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது அப்படின்னு அந்த கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவள் சின்ன வயசாக இருக்கும்போது, சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது பசங்க தன்னை பார்க்கணும், அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சில விஷயமெல்லாம் பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பாக ஒரு நாள் நான் கைத்து மேலே நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏறி காட்டுறேன் அப்படின்னு நடந்து காட்டுறேன்னு மேலே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்படி விழும்பொழுதுதான் எனக்கு இந்த வெட்டுக்காயம், சின்ன தழும்பு மாதிரி என் நெத்தியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை செஞ்சதுக்கு காரணம் ஒரு பையன் ஒருத்தர் தான், அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலுமே அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ அதனாலே நம்ம தெரியல, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தையே விட்டுட்டேன். பசங்க என்னை பார்க்கணும், அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே என்னை லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த தழும்பு காரணமாகவோ என்னவோ தெரியல, ஒரு மேஜிக் மாதிரி இந்த விஷயம் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் பசங்க எல்லாருமே என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்னை பிடிச்சி போய் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்கிறான். அந்த கதையை கேட்ட கிரியுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு மாதிரி சாதாரணமாக தான் எடுத்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள்
ஒரு சாலையில் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ இரு போகாத நானும் வரேன் அப்படின்னு அசாமி பின்னாடி வேகமாக ஓடி வரான். நம்ம 2 பேரும் சேர்ந்து நடக்கலாமா, எங்கேயாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி அசாமி கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் ஒருத்தரை வந்து மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ உன்னோட பாய் ஃப்ரெண்டா, எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவனை இது வரைக்கும் நீ எனக்கு இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்கல, ப்ளீஸ் அவனை எனக்கு காட்டேன், வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறான். ஆனால் ஃபஸ்ட்டு கிரி வந்து மறுக்கிறா. அவன் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, நீ வந்து அவனை சந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலுமே அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்குறான், ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்கும் பொழுது கிரினால் மறக்க முடியல. சரிப்பா கூட்டிகிட்டு போய் காய்ச்ச அப்படின்னு அவளை ஒத்துக்கிட்டு சூச்சியோடைய வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அப்படியே போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க. சூச்சி வந்து முன்ன மாதிரி கிடையாது, கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்கான். அதுக்கு காரணம் அவனுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே அவன் இழந்துட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கிரி கூப்பிட்றான். சுச்சியுமே வெளியில் வந்து பார்க்குறான். அவன் வெளியில் வரும்பொழுதே அவனோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. தனியாக ஒரு ரூமில் அடைஞ்சு கிடந்துட்டு இருக்கிறான். சரியாக சாப்பாடு எதுவுமே எடுத்துக்காமல் கொஞ்சம் மோசமான நிலையில் தான் இருக்கான். இருந்தாலுமே கிரி தன் ஃப்ரெண்டு வந்திருக்கா அப்படின்ட்டு சுச்சி வந்து வெளியில் வந்து பார்க்க வந்திருக்கா. கிரி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு அசாமியை வந்து அங்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறா. என்னுடைய கிளாஸ்மேட்டுவை இவருடைய பேர் அசாமி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது அவன் கையை கொடுக்க வரான். அப்படி கையை கொடுக்க வரும் பொழுது அசாமியை பார்க்குறான். ஒரு செகண்ட் அதிர்ச்சி அடைகிறான். அவளை சுற்றி அவளை பின்னாடி ஏதோ ஒரு ஆறா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வினோதமாக அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஒரு பயம் வந்து அவனுக்கு ஏற்படுது. உடனே அவன் பதறான். இங்கேருந்து போ, வெளியே போ, கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறான். நீ தள்ளிப்போ, அங்கேருந்து போயிரு, நீ திரும்ப என்கிட்ட வராத அப்படின்னு அவன் அதிர்ச்சியை சொல்லும் பொழுது, என்னடா இவன் இப்படி வினோதமானதுக்கிற அப்படின்ட்டு கிரியும் அசாமி அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ கிரி வந்து அங்கே மன்னிப்பு கேட்குற அசாமி கிட்ட. சூச்சி வந்து இந்த மாதிரி இப்படி வியர்டாக நடந்துக்குவான், நான் எதிர்பார்க்கல, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் தன்னுடைய பேரண்ட்ஸை வேறு இழந்திருக்கான், ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பான், அதனால் கூட இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், ஸோ நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு அசாமி எதையுமே கட்டுக்காத மாதிரி சாதாரண இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்போ வரைக்கும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம கிரியோட வீட்டில் அவள் ஒரு ரூமில் இருக்கா. அப்போ அவளுக்கு ஃபோன் கால் வருது. பண்ணது வேறு யாரும் கிடையாது, சுச்சி தான். அவன் வந்து சொல்கிறான், கிரி உனக்கு வினோதமாகவே தெரியலையா, அவள் கூட இருக்கிற அந்த வியர்டான ஃபீலிங் நீ வந்து உணரலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற அவள் சொல்கிறான். ஸோ அவள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஸ்பைரல், அந்த விஷயத்தை நான் என்னால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்பைரலால் ஃபுல்லாகவே ஆட்கொள்ளப்பட்ட மாதிரி அந்த ஸ்பைரலே அவள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த கேட்டோடனே கிரிக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இருந்தாலுமே அவன் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றான். அவள் வந்து ஸ்பைரல் தான், அவள் முழுசாகவே ஸ்பைரலால் உட்கொள்ளப்பட்டவதா ஆட்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்போ அந்த டோருடைய காலிங் பெல் வந்து அடிக்குது, நம்ம சுச்சியோட வீட்டு காலிங் பெல்லு. இந்த நேரத்தில் யாரா வந்திருக்கு அப்படின்னு அவனும் போய் பார்க்குறான். வந்தது அந்த அசாமி தான். இவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் பதறி போய் கீழே விழுந்துடுறான். அப்போ அசாமி வந்து சொல்கிறான், நான் சந்தித்த பசங்கள்லையே என்னை வெறுத்தது நீ வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான். அதுக்கான காரணம் எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாருமே என்னை பார்த்தோன்னே பிடிச்சிரும். ஆனால் நீ வந்து வேண்டான்னு சொல்லிட்ட, ஏன் என்னை வந்து பிடிக்கலையா, எதனால் அப்படிங்கிற மாதிரி அவள் காரணத்தை கேட்குறான். நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, உன்னுடைய முகத்தில் உன்னுடைய நெத்தியில் இருக்குது, அதை பாரு அப்படின்னோடனே, ஓ நீ இந்த தழும்பு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அசாமி அங்கே நினைக்கிறான். ஆனால் அது வெறும் தழும்பு மாதிரி தெரியல, அது சுருளாக இருக்குது, ஸ்பைரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நல்லா பாரு, கண்ணாடியில் போய் பாரு அப்படின்லாம் சொல்கிறான். இவளுமே தன்னுடைய தலைமுடியை வந்து தூக்கி பார்க்குறான். வெறும் வெட்டுக்காய மாதிரி சின்ன தழும்பாட்டு இருந்தது, இப்போ அந்த சுருள் வடிவம் அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அவளுக்குமே ஏதோ வினோதமாக தெரியுது. போய் கண்ணாடியை போய் பார்க்க ஆரம்பிக்கா. அவளுக்கே ஆச்சரியமாகவும் ஒருவித அதிர்ச்சி பயமுமே அவளுக்கு வரதை பார்க்க முடியுது. அப்போ சூச்சி வந்து சொல்கிறான், அது வெட்டுக்காயமாக முன்னாடி வந்து இருந்திருக்கலாம், ஒரு தழும்பாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அது சுருள் வடிவ அந்த விஷயமா மாறி இருக்குது. இதுக்கு காரணம் நீ இப்போ இந்த டவுனில் இருக்கிறது தான். நீ உன்னுடைய ஸ்கூல் இருந்தது அந்த டவுனு, அந்த மிடோரியாமாஷி அந்த இடத்துக்கே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இந்த நகரம், இந்த குரசுச்சோ அப்படிங்கிற நகரம் வந்து சுருள்கள் ஸ்பைரல்ஸால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. அது உன்னைய மோசமான நிலைக்கு தள்ளிடும். நான் சொல்கிறேன்ல கேளு, இங்கேருந்து போயிருங்கிற மாதிரி எச்சரிக்கிறான். ஆனால் அவ்வளோ அதெல்லாமே பெருசாகவே எடுத்துக்கலாம். அவன் ஏதோ வினோதமாக வித்தியாசமாக ஏதோ வளர்றான்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் அந்த அசாமி பேசி குரசுசோ அந்த டவுன்லேயே வந்து ரெண்ட்டுக்கு ஒரு ரூமை வந்து பிடிச்சி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அந்த நகரத்தை விட்டே போகணுன்னு சொன்னால் அவன் அந்த நகரத்துலேயே ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கிட்டு இருக்கா. அது தங்கினது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டுமே போய் சுச்சியை விசிட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் சுச்சி வந்து அவளை நிராகரிச்சிருக்கா, பார்க்கவே விரும்பலை. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு கிரி வந்து அசாமி கிட்ட பேச வரா. எங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, திரும்ப திரும்ப என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் சரியில்லை, அவன் தான் பார்க்க ரொம்ப இல்லை, நீயுமே இதை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி பார்க்குறா. ஆனால் அதுக்கு அவள் கோவப்பட்டு பதில் சொல்கிறா,
நான் பார்த்த பசங்கள்லேயே என்னை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே அளவன் தான். அதனால தான் எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அவன் என்னை பற்றி கவலைப்படுற மாதிரி கண்டிப்பாக நான் செய்வேன், ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு அவள் சொல்லும் பொழுதே தெரியுது சூச்சியை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒரு சுழல் காற்று வந்து அங்கே வேகமாக அங்கே அடிக்குது. எப்போவுமே அந்த டவுனில் ஒரு சுழல் காற்று மாதிரி வருமே, அதே மாதிரி அங்கே அடிக்குது. அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த அசாமியோடைய தலைமுடி அப்படியே விலகுது. அப்போ அவளுடைய நெத்தியில் அந்த தழும்பு இல்லை, அந்த சின்னதாக சுருள் இருந்தது இல்லை, இப்போ அது பெருசாக ஒரு குழி மாதிரி தெரியுது. அப்படியே ட்ரில்லிங் போட்ட மாதிரி அப்படியே சுருள் வடிவில் உள்ளே அப்படியே போகுது. அதை பார்த்த நம்ம கிரிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அசாமி உன்னோட நெத்தியில் என்னது, ஏன் அப்படி இருக்குங்க மாதிரி அவள் பதறி போய் கேட்குறான். அவள் அதை மறைச்சிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. அசாமி நில்லு அப்படின்னு கிரி சொல்ல கேட்காம அங்கேருந்து போயிடுறான். கிரியுமே பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வரான். ஆனால் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறா. அப்போ அவளுமே தேடி பார்த்து வேறு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்போ இவன் மறைச்சிக்கிறாள் அந்த அசாமி. அந்த இடத்துல இன்னொரு நபர் இருக்கான். அவன் யாருன்னு தெரில, அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு கிளாஸ்மேட்டு தான் போல இருக்குது. அவனுக்கு அசாமி ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறான். நீ என் கூட வெளியில் வா, நம்ம ஒன்றா வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ என்னை விட்டு தனியாக போ, எனக்கு உன்னை பிடிக்கலன்னா உன்னை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்கிறான். இருந்தாலுமே அவனால் சுத்தமாக முடியல. எனக்கு நீ வேணும், ஸோ நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே உறுதியாக நிற்கிறான். அதுக்கு அந்த அசாமி என்ன பதில் சொன்னா அப்படிங்கிற நமக்கு அங்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அசாமி ஸ்கூலுக்கு வர்றதவே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டா. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவள் ஸ்கூலுக்கே வரதில்லை. என்னாச்சு அப்படிங்கிறதே தெரில. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரி வந்து அவள் வாடகைக்கு எடுத்துருப்பாளே அந்த ரூமு, அங்கே போய் வெளியிலேருந்து கதவெல்லாம் தட்டி பார்க்குறா, கூப்பிட்டு பார்க்குறா. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே உள்ளேருந்து வரல. ஸோ அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவள் அந்த ரூமில் தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இவன் ஜன்னல் வழியெல்லாம் பார்த்துருக்கா. ஸோ அவள் ரூமில் தான் இருக்கான், ஆனால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அவளுக்கு என்னமா ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு கிரியுமே கவலையோட போகிறான். அப்படி போகும்பொழுது நம்ம அவளுடைய நெத்தியில் அந்த சுருள் வடிவில் அந்த குழி மாதிரி அந்த விஷயத்தை பார்த்தோமே அப்படின்னு அது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறான். ஒருவேளை ஆலுசிலேஷன் ஏதாவது நம்ம தான் கற்பனையாக நினச்சிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறான். ஸோ அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்படியே போகுது, எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஸோ கிரி வந்து அவளோட வீட்டில் இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பேசுறது அதை சுச்சி தான். ஸோ சுச்சி சொல்கிறான், கிரி உனக்கு ஒகேடா அப்படிங்கிற நபரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒகேடாவா, அது யார் அப்படிங்கிற மாதிரி கிரி வந்து ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான். அவன் சொன்னான் அவனுக்கு உன்னை வந்து பார்க்கணுமாமா, பார்க்கில் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் சொல்கிற விதத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவன் வந்து உன்னை விரும்புவான் போல இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுற, அவன் சொன்ன மாதிரி அந்த பார்க்குக்கு வந்துட்டு நம்ம வந்து அங்கே வந்து மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். அந்த கிரிக்கு ஒன்றுமே புரியல. அது யாரா ஒக்காடா நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்கானே அப்படின்னு புரியாத குழப்பத்தில் அவள் இருக்கிறான். சரி எதோ எப்படியோ இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு அவளுமே வந்து அன்றைக்கி நைட்டு அந்த பார்க்கு வந்து போகிறான். ஸோ அவள் வந்து அங்கே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்ட வந்துட்டா. அப்போ அங்கே திரும்புகிற இடத்துல வேற ஒரு பொண்ணு ஒருத்தி போயிட்டுருக்கா. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தோன்னே கிரிக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு, அது நம்ம ஃப்ரெண்டு அசாமி தான் அப்படின்னு. இவளுமே கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வரா. ஸோ அசாமி திரும்பி பார்க்குறா. தொப்பி வந்து போட்டிருக்கா. அசாமி உனக்கு என்னாச்சு, நான் உன்னை பற்றி எவ்வளோ கவலைப்பட்டது தெரியுமா அப்படின்னு கிரி வந்து அங்கே பேசுகிறா. அப்போ அதுக்கு அசாமி ஒரு பதில் சொல்கிறான். கிரி ரொம்ப வினோதமாக வந்து நான் உணர்றேன், என்னோடய இடது கண்ணை வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, அது இருக்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியை கலட்டி வந்து காற்றா. அந்த இடத்துல கண்ணே இல்லை, கண்ணில் இருந்து மேலே நெத்தி வரைக்குமே அந்த இடமே காணும். சுருளா வந்து குழி மாதிரி உள்வாங்கிச்சு அப்படியே பார்த்துருப்போம். அது இன்னுமே பெரிய அளவு பெருசாகி கண்ணே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கண் அப்படியே தெரியுது. அந்த கண்ணுமே கூட சேர்ந்து சுற்றுது. ஸோ சுச்சியோட அப்பாவுக்கு என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்கும் அதே மாதிரி தான் இங்கே வந்து காட்டுறாங்க. ஸோ கொடூரமான இந்த ஒரு காட்சியை பார்த்த கிரிக்கி அதிர்ச்சி அடைஞ்சிட்றா. பயந்து போய் அங்கே அப்படியே கீழே விழுந்துடுறா. செவுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அவன் உட்காந்துடுறான். அவனாலனா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக திரும்ப தொப்பி போட்டுட்டு அவ பாட்டுக்கு போகிறான். ஸோ அந்த பார்க்கில் ஆல்ரெடி வந்து சுச்சியும் அந்த ஒகேடா அவனுமே அங்கே இருக்கான். அந்த ஒகேடா வேறு யாரும் கிடையாது, அசாமியை பிடிக்கும், நான் வந்து உன் கூட வெளியில் போகணுன்னு சொல்லுவானே அவனே தான். ஸோ சுச்சியுமே அங்கே இருக்கான். சுச்சி வந்து கேட்குறான், ஸோ அடுத்து என்ன, நீ இந்த மாதிரி வர சொன்னேன், இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்போ நம்ம வந்து அவளுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது, யார், கிரிக்காகவா அப்படிங்கிற மாதிரி சுச்சி வந்து கேட்குறான். கிரி கிடையாதோ அவள் தான் அப்படின்னு பின்னாடி கை காட்டுறான். வராது அந்த அசாமி தான். அசாமி இங்கே வந்தோடனே அந்த ஒகேடா வந்து பேசுகிறான். ஆல்ரைட், நீ சொன்னபடி நான் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி சுச்சியை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நீ என் கூட வெளியில் வருவ, நீ வந்து என்னை விரும்புவ அப்படின்னு சொன்னில்ல, உன்னோட ப்ராமிஸை வந்து நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இது எல்லாமே அசாமி போட்ட பிளானுங்கிறது அப்போ தான் தெரியுது. நான் வந்து உன்னை பயன்படுத்திக்கிட்டேன், நான் வந்து சுச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை இங்கே கூட்டிகிட்டே வர சொன்னேன், இனிமேல் நீ எனக்கு தேவை கிடையாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னோடனே அந்த ஒகேடாவுக்கு கோவம் வந்துடுது. நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா, அதை எப்படி நீ வந்து என்னை இப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நீ ஏமாத்தலாம் அப்படின்னு கோபத்தில் அசாமி வந்து அடிக்கிறான். அப்படி அடிக்கும் பொழுது அந்த தொப்பியை வந்து அப்படியே எடுத்துடுறான். அப்படி எடுக்கும் பொழுது
ஏற்கனவே மோசமாக இன்னும் குழியாக அந்த சுருள் வடிவில் இருந்தது. இப்போ பாதி மூஞ்சியே தெரியல, ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா சுருளாக அந்த பெரிய ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, முகமே காணும் அந்த இடத்துல. இதை பார்த்த சூச்சியும் சரி அந்த ஒக்கேடாவும் சரி பெரிய அளவில் அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அவன் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அப்படியே போகிறான். உள்ளே என்ன எலும்பு இருக்கா என்னென்னு கையை அப்படியே கொண்டு போகிறான். கொண்டு போன அடுத்த செகண்டு அவன் அப்படியே உள்வாங்கப்படுறான், உள்ளே இழுக்கப்படுறான். ஸோ அசாமிக்குள்ளே அந்த ஒக்கேடா வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இழுக்கப்படுறான். அவன் இருந்த இடமே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட அந்த அலறல் சத்தம் வந்து அங்கே கேட்குது. அதை ஃபாலோ பண்ணி கிரியுமே அங்கே வந்துடுறான். யார் கத்துறது? சுச்சி நீக்குது இருக்கியா அப்படின்னு அவளுமே பதறி போய் அங்கே வரா. நீ கேட்குறியா சுச்சி நாதா அப்படின்னு அங்கே அவள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது கிரி அப்படிங்கிற மாதிரி சூச்சியுமே கூப்பிட்றான். அவன் என்னடானா பயந்து போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிரி கேட்குறான். ஓகேடா அவன் இருக்கான்ல, அவன் அப்படியே விழுங்கப்பட்டுட்டான், மறைஞ்சு போயிட்டான், அப்படியே வேனிஷ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பாரு அப்படின்னு கையை காட்டும் பொழுது திரும்பி பார்க்குறா. பெரிய ஒரு அதிர்ச்சி அவளுக்கு. அந்த அசாமி அவளுடைய முகம் வந்து ஏற்கனவே குழியாக உள்ளிழுக்கப்பட்டு இருந்தது. அதுக்குள்ளே அந்த ஒக்கேடாவும் போயிட்டான். இப்போ அவளே வந்து உள்ளிழுக்கப்படுறா. ஸோ அவளுடைய உடலே வந்து பார்த்தீங்கன்னா மாயமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சுருள் வடிவ பேட்டர்னில் அப்படியே உள்வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவளுடைய தலை, உடம்பு, கை எல்லாமே மறைஞ்சு இப்போ பாதி உடல் தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்குது. கடைசியில் அவருடைய கால் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிழுக்கப்பட்டு ட்ரேஸே இல்லாமல், தடயமே இல்லாமல் அவருடைய உடம்பு வந்து அங்கே மாயமாக மறைஞ்சிருச்சு. இதை சுச்சியும் கிரியும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான நடக்குது அப்படின்னு புரியாத குழப்பத்தில் அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குரோசுசோ சிட்டியில் அந்த நகரத்தில் வந்து அந்த பாடியெல்லாம் எரிப்பாங்களா, அந்த கிரிமேஷன் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்குமில்ல. ஸோ அங்கே வந்து காய்ச்சாங்க. ஸோ அங்கே ஒரு பாடி அந்த மாதிரி தான் இறந்த உடலை வந்து எரிச்சிருக்காங்க. அது மேலே அந்த ஆஷஸ் வந்து மேலே போய் திரும்ப அந்த சுருள் வடிவ பேட்டர்னில் வந்து அங்கே மாறி நிற்குது. ஸோ சுச்சியுடைய அப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்கள வந்து எரிக்கும் பொழுது அந்த ஆஷஸுமே அதே மாதிரி தான் சுருள் வடிவ பேட்டர்னில் போய் அந்த வானத்தில் தெரியுது, ஒரு உருவ மாதிரி தெரியறது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து ட்ராகன் ஃப்ளை பவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகி அந்த புகை எல்லாமே கீழே போகும். ஸோ அதே மாதிரியான விஷயம் வந்து ஒவ்வொரு நபர்கள் இறந்து எரிக்கப்படும் பொழுது தொடர்ந்து வந்து அந்த விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த காட்சி அவங்க வீட்டிலேருந்தே மேலே வந்து கிரியோடைய தம்பி ஒருத்தர் இருப்பான், அவனுடைய பேர் வந்து மிட்சுவோ. அவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப இப்படி ஒரு விஷயம் வந்து சுச்சியோடைய அப்பாவுக்கு நடந்த மாதிரியே இங்கே ஒருத்தர் இறந்துருப்பார் போல இருக்கு, அவருக்கு வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு அதை பார்த்து கொஞ்சம் பயத்தோட அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆஷஸ் வந்து கீழே அப்படியே வந்து லேண்ட் ஆகுது. அந்த ட்ராகன் ஃப்ளை பவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல நோக்கி கீழே வந்துட்டு இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் 2 பேரும் போதும், அந்த ஒரு மோசமான விஷயத்தை பார்க்குறத நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி உங்கள் அப்பா எங்க அப்படின்னு கிரியை பார்த்து அவங்க அம்மா கேட்கும் பொழுது அதோ அந்த காட்டேஜ் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வந்து அப்பா இருக்கிறாங்க, ரொம்ப நேரமாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கிரி சொல்கிறான். ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காட்டேஜ் சின்ன வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த கலைப்பொருட்கள் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த உலையில போட்டு சூடுபடுத்தி அதை வந்து ஃபைனல் அவுட்புட்டாக கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு இடமாற்றம் இருக்குது. ஸோ உள்ளே வந்து காட்டுறாங்க, அந்த உலை வந்து இருக்குது, உள்ளே வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மனசு உத்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருடைய ஒய்ஃப் வந்து உள்ளே வந்துடுறாங்க. டியர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது ஹெல்ப் இது வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நானே என் வேலையை பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து இங்கேயே உள்ளே இருக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த அம்மாவுடைய கணவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கோவப்படுற. அப்படி நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ ஒழுங்கு இங்கேருந்து போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டி அமிச்சிட. அப்படி ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவனடா எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வெளியில் வந்துடுறாங்க. கிரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. கிரி வந்து கவனிக்கிறான், அந்த ஆஷஸ் மேலே சுற்றிட்டு இருந்ததில்ல அது கீழே வந்து இறங்குதுன்னு அப்படின்னு நம்ம விஷயமெல்லாம் பார்த்தோமே, அதே என்னடானா கீழே வந்து இறங்கக்கூடிய அந்த ஆஷஸ் எல்லாமே அப்பாவுடைய அந்த காட்டேஜ் இருக்குதுல்ல மேலே அந்த புகை கூண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. இதனடா அது வினோதமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மிடியோரியாமாஷி அந்த டவுனை வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. அதாவது செராமிக்ஸ், இந்த பீங்கான் பாத்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாமே அங்கே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அங்கே வந்து அதை செஞ்சவங்க எல்லாமே அங்கே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. வேணுங்கிறாங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. அதில் கிரியோடைய அப்பா அவருமே குயவர் மாதிரி தானே,
அந்த பொருட்கள் எல்லாமே செய்யக்கூடிய வந்து ஒரு ஆள் தான். அவருமே தன்னுடைய பொருட்கள், அவர் உருவாக்கின பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து அங்கே வந்து ஷோக்கு வந்து வச்சுருக்காரு. மற்ற எல்லாருமே அங்கே பார்த்துருக்காங்க. எல்லாருமே எப்பவும் போல் வழக்கமாக அந்த பொருட்களை எப்படி செய்வாங்களோ அப்படி தான் செஞ்சு வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் கிரியோட அப்பா மட்டும் இந்த முறை வினோதமாக அதை வந்து வித்தியாசமாக செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. மற்றவங்க எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, வியர்டாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த கோசிமா அப்படி என்னத்தை தாண்டா செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த தட்டு, கிண்ணம் இந்த மாதிரியான பொருட்களை தான் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அதெல்லாமே பார்க்க அலங்கோலமாக, வித்தியாசமாக, கோணல் மாணலாக, அதை குறிப்பாக சுருள் வடிவ பேட்டர்னில் கச்சா முச்சான்னு பார்க்கவே கன்றாவியாக இருக்கிறத உணர முடியுது. அதை பார்த்தாலே யாருக்கும் வாங்கணும்னு தோணாது. அந்த மாதிரி தான் அவருடைய அந்த டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அந்த கோசிமா என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் எப்பவும் போல தான் பொருட்களை வந்து செஞ்சுருக்கேன், எப்போ நான் எப்படி செய்யணும் அதே மாதிரியான மெத்தடில் இப்போ செஞ்சுருக்கேன். பட் இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள் இதுக்கு நேச்சுரலாகவே அமேசிங்காக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இந்த சுருளுடைய பேட்டர்ன், இந்த டிசைன் இதெல்லாமே சூப்பராக என்னுடைய பொருட்களுக்கு மேலுமே மெருகு சேர்த்திருக்கு, அழகு சேர்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்ச பொருட்களை நினச்சி அவரே ரொம்ப பெருமிதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்த்துருந்த ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன விதமான கிளே அந்த களிமண்ணை வந்து செய்ய வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காரணம், அவர் செஞ்ச அந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் எந்த கிளே வந்து யூஸ் பண்ணிங்க, எந்த களிமண் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கோசிமா சொன்ன பதில் வந்து, அது வந்து ரகசியம், சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு சமையல் செஞ்சோம்னா அது எப்படி செஞ்சோன்னு கேட்டால் அது வந்து ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எது எப்படி அவர் செஞ்ச பொருட்களை பற்றி அவர் பெரிதுமாக பேசினாலுமே அதில் ஒரு பொருள் கூட அந்த எக்ஸிபிஷனில் யாருமே வாங்கிட்டு போகல, அது விற்கப்படலை. இதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்களுமே கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. கிரி வந்து சொல்கிறான், இதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியம் இல்லை, இப்படி செஞ்சு கொண்டு போனால் யார் தான் வாங்குவா அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து வெளிப்படையாக பேசுகிறான். கிரி அப்போ கேட்குறான், எப்படி நேச்சுரலாகவே இந்த விஷயங்கள் வந்து பொருட்கள் எப்படி வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, எனக்கு தெரிலப்பா, அது எப்படியோ வந்துருச்சுங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிறாரு. அப்போ அந்த கிரியோடைய தம்பி இருப்பான்ல, அவன் வந்து அந்த பொருட்களை பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறான். அதில் என்னமோ வந்து இருக்குது, ஒரு முகம் மாதிரியான அமைப்பு, ஒரு ஃபேஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறா. அதை கிரியுமே பார்க்கும் பொழுது அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படா ஒரு உருவம், ஒரு முகம் வந்து இதில் எப்படா தெரியுங்கிற மாதிரி அவள் ஆச்சரியப்படுறா. அப்போ அங்கே நல்லா பார்க்குறாங்க. அப்போ இன்னொரு ஃபேஸ் வந்து தெரியுது. அது ஒரு லேடியோடது, உமனோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் நல்லா கவனித்து பார்க்குறி, அது வந்து சூச்சியோடைய அம்மாவுடைய ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னொரு ஃபேஸுமே காட்டுறாங்க, அது சூச்சியோடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு அங்கே இருக்குது. ஸோ இறந்து போனவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே இந்த டிசைனில், இந்த பேட்டர்னில் வந்து இந்த இவர் செஞ்ச பொருட்கள் எப்படா வந்ததுங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ சுச்சியோடைய அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இறந்து போன ஒரு சில நபர்களுடைய ஃபேஸஸ்மே அதில் இருக்குது. இது எப்படா சாத்திங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஒருவேளை கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக வந்து அந்த கோசிமா அங்கே பதில் சொல்கிறாரு. ஸோ ரீசெண்டாக இறந்து போனவங்களுடைய அந்த ஃபேஸஸுமே அங்கே வந்து தெரியுது, அதெல்லாமே பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த இறந்து போய் அவங்கள கிரிமினேஷன் பண்ணும் பொழுது அந்த ஸ்மோக், அந்த ஆஷஸ் வந்து மேலே போய் சுருளுடைய பேட்டர்னில் சுற்றி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்கும் பொழுது அது இவங்களுடைய காட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த புகை கொண்டு வழியாக தான் இறங்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கிரி வந்து கேட்குறான், இது எப்படி நேச்சுரலாக வந்து சாத்தியமாக முடியும், இந்த உருவங்கள் எல்லாமே இதில் வர முடியும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு கோச்சிமா பதில் சொல்கிறாரு, எனக்கே வந்து சரியாக தெரியல. ஆனால் இந்த செராமிக்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை உருவாக்குறதுக்கு முக்கியமானது அந்த களிமண், அப்புறம் வந்து நெருப்பு. ஸோ களிமண்ணால் செஞ்சு அதை நெருப்பில் உலையில் போட்டு நம்ம சூடுபடுத்தும் பொழுது தான் அது ஒரு பொருளாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள், டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை சாதாரணமாக எப்பவும் போல் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரு. பட் இருந்தாலுமே அந்த இறந்து போனவங்களுடைய முகங்கள் தெரியுது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். அது என்னதான் சொன்னாலும் கிரினால் ஏற்றுக்க முடியல. அப்போதைக்கு ஏதோ சரிங்கிற மாதிரி அவள் நினச்சிட்ருக்கா. பட் இதில் ஏதோ வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிறாள். ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து அங்கே லஞ்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. கிரியோடைய தம்பி இருப்பான்ல, அவனுக்கு இந்த கிரி தான் வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறா. அப்போ அவங்க அம்மா அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஸோ சூச்சி வந்து ரொம்பவே ஒரு மோசமான நிலையில் இருக்கிறான், கொஞ்சம் கவலையாக கஷ்டத்தில் வந்து இருக்கிறான், அவன் ஸ்கூலுக்கு வேறு போகிறது இல்லையாட்டிருக்கு, நீ என்ன பண்ணுற, உன் ஃப்ரெண்டு தானே, அவனை நைட்டு டின்னருக்கு இங்கே கூப்பிடலாம்ல, நம்ம கூட சேர்ந்து ஒன்றா சாப்பிடும்பொழுது அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் பொழுது கிரி கொஞ்சம் யோசிக்கிறா. பட் இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிடுறா. கிரிக்கு அது நல்ல ஐடியாவாக தான் படுது. அதுபடி அன்றைக்கி நைட்டு வந்து வேண்டா வெறுப்பா சுச்சியை வந்து இழுத்துட்டு கிரி வந்து கூட்டிகிட்டு போகிறான்.
எனக்கு அதில் விருப்பமே இல்லை, நான் உன்னோட வீட்டுக்கு வர விரும்பல அப்படின்னு எவ்வளவோ சூச்சி சொன்னாலுமே கிரி வலுக்கட்டாயமாக எப்படியோ டின்னருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்த சூச்சி வந்து நல்ல விதமாக வரவேற்று அங்கே சாப்பிட கூப்பிட்றாங்க. அவனுமே அங்கே சாப்பிட உட்காடுறான். ஸோ பவுலில் வந்து நூடுல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை எடுத்து அதை பார்த்தோன்னே மனுஷனுக்கு பசி நல்லா இருக்கிறது தெரியுது. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றத வச்சே தெரியுது மனுஷன் எத்தனை நாளாக சாப்பிடாமல் இருந்தானோ அல்லது சரியாக சாப்பிடாமல் இருந்தானோ தெரியல. அள்ளி அள்ளி வாயில் போடுறத பார்க்க முடியுது. அப்படி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவனுக்கு என்னமோ ஆயிடுது. சடனாக அந்த தட்டை அங்கேயே வச்சுட்டு அவன் பின்னாடி அப்படியே போகிறான். பதறி போய் பயந்து போய் போகிறான். என்னடா அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு கிரியுமே ஆச்சரியப்படுறா. அப்போ தான் அவன் சுட்டி காட்டுறான் அந்த தட்டு, அந்த பிளேட்டை பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நல்லா கவனித்து பார்க்குறான் கிரி. அவளுக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பிளேட்டில் என்னதாண்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரி வந்து கேட்குறான், டேட் இந்த பிளேட்டை இந்த தட்டை செஞ்சது நீங்கள் தான் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. காரணம் அந்த தட்டு வழக்கமான அந்த ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுருளுடைய பேட்டர்ன்ஸ் அதில் வந்து இருக்குது. ஸோ அவர் வழக்கமாக அந்த உலையில் செய்யக்கூடிய பொருட்களிலிருந்து ஒரு தட்டை வந்து செஞ்சுருப்பார் போல இருக்குது. அதைத்தான் வந்து சுச்சிக்கு சாப்பிட வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் இந்த தட்டை வந்து நீங்கள் அவனுக்கு கொடுப்பீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கிரி கொஞ்சம் கோபமாகவே கேட்குறான். இருந்தாலுமே அவர் சொல்கிறாரு, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சுச்சி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு இந்த தட்டில் நான் செஞ்ச இந்த தட்டில் சாப்பிட கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிசைன், இந்த ஒரு பேட்டர்ன் தான் சுச்சியுடைய அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் வந்து பார்த்துட்டு என்னை பாராட்டிட்டுலாம் போனார். அதனால தான் வந்த சுச்சிக்கு நான் இந்த தட்டில் அவனுக்கு சாப்பாடு வச்சா ரொம்பவே பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவரும் ஒரு மாதிரியான விளக்கத்தை வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே சுச்சிக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அப்போ அவன் கேட்குறான், சார் இதை செய்கிறக்கான அந்த களிமண் அந்த கிளேவை வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ட்ராகன் ஃப்ளை ஃபவுண்ட் அப்படின்னு அந்த இடத்த வந்து சுட்டி காட்டுறாரு. ஸோ அந்த ட்ராகன் ஃப்ளை ஃபவுண்டில் தான் அந்த எரிஞ்ச அந்த கிரிமினேஷன் அந்த ஆஷஸ் எல்லாமே கீழே வந்து சேரும். ஸோ அங்கே இருந்தால் இவர் அந்த களிமண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பொருட்கள் எல்லாமே செய்கிறாரு. வழக்கமாக அவர் எப்போவும் எடுத்து செய்கிறது வேற ஒரு கிளே. ஆனால் இந்த தரக்க இந்த வித்தியாசமான பேட்டர்னில் இந்த மாதிரி பொருட்கள் இப்படி வினோதமாக வருது இல்லை, அதுக்கு காரணமே இப்படி அவர் அந்த ட்ராகன் ஃப்ளை ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அந்த கிளேவை கொண்டு வர்றது தான். அதான் சொன்னோடனே சூச்சிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியில்லாதது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். விட்டா வாந்தி எடுத்துருவான் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்னஸ் அவனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நைட்டாக அங்கேருந்து விட்டா போகண்டா சாமிங்கிற மாதிரி போயிடுறான். ஸோ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு சாதாரண தட்டு தானே, இதுக்கு பையன் அவ்வளோ தூரம் ஓவர் ரியாக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து சொல்கிறாங்க. ஆனால் கிரிக்கு அதோட விஷயம், அதோட ஆபத்து வந்து நல்லாவே தெரியும். அதனால் அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த பிளேட்டில் அந்த தட்டில் நான் வந்து சாப்பிட்றதா கிடையாது. அது ட்ராகன் ஃப்ளை ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கிளே வந்து இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த ஆஷஸ் எல்லாமே அங்கே தான் இறங்கியிருக்கு. டெட் பீப்புள்ஸுடைய சாம்பல்களில் கலந்துருக்கலாம். ஸோ அது ஒரு வகையில் மோசமான ஒரு விஷயம் தானே, யாராக இருந்தாலும் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுக்குறான். ஸோ எது எப்படி இருந்தாலுமே அவர் திரும்ப அந்த ட்ராகன் ஃப்ளை ஃபவுண்டுக்கு தான் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியில் இருந்தால் அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அவர் தன்னுடைய பொருட்களை வந்து செய்கிறாரு. அந்த மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பக்கெட்டில் அந்த கிளேவை வந்து கொண்டு வந்து அவருடைய காட்டேஜுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. இதை கிரியுமே வந்து கூட இருந்து பார்த்துட்ருக்கா, கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அவர் ஃபஸ்ட்டு அந்த கிளேவை எங்கேருந்து எப்படி எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு வந்து எப்படி வந்து தன்னுடைய காட்டேஜில் அவருடைய இடத்துல அந்த பொருட்கள் எல்லாமே எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே கூட இருந்து ஒவ்வொன்றும் தெளிவாக வந்து கிரி வந்து பார்க்குறான். அது ஸ்டார்டிங் செய்யும் பொழுது என்னமோ நார்மலாக மற்ற பொருட்கள் மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்த கிரியுமே சொல்கிறான், இது நீங்கள் செய்கிறது நார்மலாக தான் இருக்குது, வழக்கமாக எப்போது செய்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, என்ன விளையாடுறியா, இது பார்க்குறக்கு இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது வேறு மாதிரி மாறிடும். அந்த சுருளுடைய பேட்டர்னில் அந்த டிசைனில் நம்ம பார்த்தோமே அந்த மாதிரியான பொருட்களாக மாறிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு விஷயம் வந்து புரியுது. ஸோ இப்போ இல்லைனாலுமே பின்னாடி வந்து அது அப்படித்தான் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து புரிஞ்சுக்கிறாள். அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாமே செஞ்சு நெருப்பில் உலையில் வந்து போட்டு அது ரெடியாகணும்ல, அதை பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்போ வந்து அந்த காட்டேஜுக்குள்ளே யாரையுமே அனுமதிக்கலை அவருடைய அப்பா. ஸோ ரொம்பவே கண்டிஷனாக வந்து சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் காலையிலேயுமே ஆயிரும் போல் இருக்குது. அவங்க அப்பா இன்னும் அந்த காட்டேஜுக்குள்ளேயே தான் இருந்திருக்காரு. வெளியில் கூட வரலையாட்டிருக்க மனுஷன் சின்சியராக அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே கிரிக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. மனுஷன் தூங்கியே 2 நாள் ஆகுது, மனுஷன் நல்லா இருப்பா அப்படியா, உள்ள ஒழுங்காக இருப்பா அப்படியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாமே அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி எதுக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த காட்டேஜ் பக்கத்தில் போயிடுறா, உள்ளேயுமே நுழைஞ்சிட்றா. ஸோ அவன் நினச்ச மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி தூங்கி ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பார் போல இருக்குது. சரி மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு, அந்த உலைக்குள்ளே அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு பெருசாக எதுவும் தெரில. அதுக்கப்புறம் தான் நல்லா கவனிக்கிறா. பெரிய ஒரு அதிர்ச்சி அவளுக்கு அங்கே. உள்ள நிறைய உருவங்கள் சுருளுடைய பேட்டர்ன்லேயே, பட் ஏதோ ஒரு ஆன்மாக்களோ அல்லது உருவங்களோ இறந்து போன அந்த மனிதர்களுடைய உருவங்கள் மாதிரி அங்கே ஓலமிடுறதை பார்க்க முடியுது.
அலறதை பார்க்க முடியுது. அது எல்லாமே பேசுது, ஒரு மாதிரி சத்தம் போடுது, சுடுது, ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறத பார்க்க முடியுது. அலறல் சத்தங்கள் நிறைய வந்து கேட்குறத பார்க்க முடியுது. அது அவளால் தாங்கிக்கவே முடியல, காதை வந்து பொத்திக்கிறா. அப்போ அந்த சமயத்தில் அவளுடைய அப்பா வந்து அங்கே எதிர்த்தோன்னே, ஹே கிரி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற கோவமாக திட்டுற. அப்படி நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இங்கே யாருமே வரக்கூடாது அப்படின்னு, ஒழுங்கு அங்கேருந்து போயிட அப்படின்னு திட்டி வந்து அவர் அமைச்சிட்றாரு. ஆனால் கிரினால் அங்கே நடந்த அந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக மறக்கவே முடியல. காலை வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவள் ரூமுக்குமே போனாலுமே அந்த இறந்த மனிதர்களுடைய அலறல்கள், அந்த சத்தங்கள் எனக்கு சூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்க முடியுது. குறிப்பாக சூச்சியோடைய அப்பா அம்மாவோடைய வாய்ஸஸ்மே அங்கே கேட்குது. ஸோ அவங்க வந்து சூச்சி என்னை காப்பாற்று, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கதற அந்த ஒரு வாய்ஸஸ், அந்த குரல்களையுமே அவளால் கேட்க முடியுது. அவளால் அதை தவிர்க்கவே முடியல. அப்போ அந்த சமயத்தில் ஃபோன் கால் வருது, பேசுறது சூச்சி தான். அப்போ கிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாள். கிரி கேட்கக்கூடிய அந்த வாய்ஸஸ்னால் கொஞ்சம் பயந்து போயிருப்பா. அவள் சுச்சிக்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி பேசும் பொழுது சுச்சி வந்து கண்டுபிடிச்சிட்றான். நீ ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, உன் வாய்ஸில் ஏதோ சேஞ்சு தெரியுது, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிரியுமே சொல்கிறான். ஏதோ வாய்ஸஸ் எல்லாமே கேட்குது, வேறு யாரோ பேசுகிற மாதிரி குரல்லாம் கேட்குது அப்படின்னு அந்த குரல்கள் ஃபோன்லேயுமே சுச்சிக்கு கேட்குறத நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. இதை வந்து உணர்ந்த கிரி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு மழுப்பிட்டு ஃபோனை வச்சிட்றான். அவள் ஃபோனை வச்சுருந்தாலுமே கிரினால அங்கே நிம்மதியாக தூங்க கூட முடியல. அந்த வாய்ஸஸ் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு சுடுது, எனக்கு ஹீட்டாக இருக்குது சூச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது. அப்போ அன்றைக்கி நைட்டே ஒரு விஷயம் நடக்குது. சுச்சி, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க இந்த நைட்டில், லேட் நைட்டில் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி கிரியுடைய அப்பா வந்து சத்தம் போடுறதை பார்க்க முடியுது. என்னடா அது, நம்ம அப்பா சுச்சிக்கிட்ட பேசுகிறா, அப்போ சுச்சி இங்கே வந்திருக்கானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கிரி வந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குறான். ஸோ சுச்சி கிரிக்கு கால் பண்ணது மூலமாக அந்த வாய்ஸஸ் வந்து தெளிவாகவே கேட்டுறான். சில பேர் யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அது என்னுடைய அப்பா அம்மா தான், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சி வந்து அதை பார்க்குறக்காக வேகமாக அந்த காட்டேஜுக்குள்ளே அந்த உலைக்குள்ளே வந்து போகணும்னு நினைக்கிறா. அப்படி ஸோ அந்த உலையில் கேட்கக்கூடிய சத்தங்கள் தன்னுடைய அப்பா அம்மாவோடையதா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிற சுச்சி வந்து அதை பக்கத்தில் போகிறான், நெருங்குன்னு நினைக்கிறா. கீருடைய அப்பா அதை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கணுன்னு தான் பார்க்குறாரு. பட் பொறுமை இழந்த சுச்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அந்த உலையை தூக்கி போடும் பொழுது அது அங்கே உடஞ்சி சிதறுது. அது மூலமாக உள்ள தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆன்மாக்கள் எல்லாமே வெளியில் வந்து அந்த முகங்களாக வந்து அப்படியே மேலே காற்றுல பறக்கிற மாதிரி நமக்கு காட்டப்படுது. அந்த ஓலங்கள், அந்த அலறல்கள், சுருள் வடிவ பேட்டர்னில் அந்த உருவங்கள் மேலே பறந்து போகிறத பார்க்க முடியுது. பயங்கர சத்தமாகவும் கொடூரமாகவும் அந்த விஷயம் அவங்களுக்கு அங்கே இருக்குது. அது அவங்களுடைய அப்பா அம்மா, அதில் சூச்சியுடைய அப்பா அம்மா சூச்சி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கூப்பிடக்கூடிய அந்த வாய்ஸஸ், அந்த குரலுமே அங்கே கேட்குது. ஸோ சூச்சி கல்லை போட்ட அந்த ஒலையை உடச்சது மூலமாக அதுக்குள்ளே இருந்து வெளியே வந்தக்கூடிய அந்த ஆன்மாக்கள் நெருப்பாக கலைஞ்சி அப்படியே வெளியில் போயிடுது. ஸோ அதுகளுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி அங்கே அப்படியே வெளியில் அப்படியே போயிருதுங்க. ஸோ இப்படி நெருப்பு வெளியே வந்தது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காட்டேஜை பற்றி எரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கிரியோட அப்பா வந்து அங்கே சுச்சியை பார்க்குற. அப்படி சுச்சி, உனக்கு ஒன்றா அப்படி நீ நல்லா தான் இருக்க, அங்கேருந்து போகணும், நெருப்பு வந்து பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்ட்டு கிரியோடைய அப்பா சுச்சியை வந்து அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிடணும், ஃபயர் சர்வீஸை கூப்பிடணுங்கிற மாதிரி அவங்க அம்மா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியில் அந்த காட்டேஜ் எல்லாமே வந்து அங்கே எரிஞ்சு போயிடுச்சு. அந்த இடமே வந்து மோசமாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியிலுமே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலுமே கிரியோடைய அப்பா வந்து நம்ம அப்படி என்னதான் செஞ்சுருக்கோம், நம்ம என்ன உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் போய் அந்த உலகிட்ட போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பொருள் வந்து உருவாக்கியிருக்கு. அது ஒரு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு சுருள் வடிவ டிசைனில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நாம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அதையே ஆச்சரியமாக மனுஷன் பார்த்துட்ருக்கா. அப்படி கிரிக்கி ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது, என்னடா இந்த மனுஷன்னு அதையே பிடிச்சிக்கிட்டு இப்படியே வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதோட இந்த 2 சாப்டர்களுமே இங்கே முடிவுக்கு வருது. இந்த சாப்டரோட போன சாப்டர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதுவுமே இந்த 2வது சாப்டருமே நல்லா தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் மோஸ்ட்லி லைக் பண்ணுறது இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்த்த அந்த சாப்டர் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 கதைகளுமே எப்படி இருந்ததை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த 2 சாப்டர்களுமே தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு தொடராக போகிறதுனால டோமி மாதிரி அப்பப்போ இந்த கதைகள் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ லாங் டைம், ரொம்ப நாளைக்கு இந்த தொடரை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட இணைஞ்சு இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும். ஸோ இப்போ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.